வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தல தோனி இல்லனா சிஎஸ்கே தோற்று இருக்கும் ருத்ராஜ் பரபரப்பு பேட்டி. அதாவது இந்தியாவில் நடைபெற்று வரும் நடப்பு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 29வது லீக் போட்டியானது மும்பை வான்கேடா மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் ருத்ராஜ் கெய்வாட் தலைமையிலான சிஎஸ்கே அணியும் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதியது. அதன்படி நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸை வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணியானது பவுலிங்கை அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து முதலில் விளையாடிய நம்ம சிஎஸ்கே அணியானது 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 206 ரன்களை குவித்தது. சிஎஸ்கே அணி சார்பாக ருத்ராஜ் 69 ரன்களையும் சிவம் தூபை 66 ரன்களையும் குவித்தார். பின்னர் 207 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய மும்பை இந்தியன்ஸ் அணியானது 20 ஓவர்களின் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 186 ரன்களை மட்டுமே குவித்ததால் சிஎஸ்கே அணி 20 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியையும் பெற்றது. இந்த போட்டியில் மும்பை அணி சார்பாக ரோஹித் சர்மா அதிகபட்சமாக 105 ரன்களையும் திலக் வர்மா 31 ரன்களையும் குவித்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த போட்டி முடிந்ததும் தாங்கள் வெற்றி பெற்றது குறித்து பேசிய நம்ம சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்வாட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தோனி அடித்த 3 சிக்சர்கள் தான் இந்த போட்டியில் எங்களுக்கு பெரிய அளவில் உதவியுள்ளது என்றும், இந்த போட்டியின் வித்தியாசமே அவர் கடைசியாக அடித்த அந்த 20 ரன்கள் தான். நாங்கள் இது போன்ற மைதானத்தில் விளையாடும் போது 10 முதல் 15 ரன்கள் வரை கூடுதலாக வேண்டும் என்று நினைத்தோம். அந்த வகையில் இந்த போட்டியில் இறுதி நேரத்தில் தோனி சிறப்பாக அடித்துக் கொடுத்தார். பூம்ரா மிடில் ஓவர்களில் மிகச் சிறப்பாக பந்து வீசினார். அதற்கு எதிராக சில திட்டங்களையும் நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதே போன்று பந்து வீச்சிலும் எங்களது வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள். இது போன்ற மைதானத்தில் 6 ஓவர்களில் 60 ரன்கள் வருவதெல்லாம் நடக்கக்கூடிய ஒன்றுதான். இந்த போட்டியில் பதிரான மிகச் சிறப்பாக பந்து வீசினார். அதே போன்று தூசர் தேஷ்பாண்டே மற்றும் சர்துல் தாகூர் ஆகியோர்களும் சிறப்பாக பந்து வீசியதை மறந்துவிடக் கூடாது. அனைவருமே தங்களது பங்களிப்பை சரியாக வழங்கியிருந்தார்கள் என்று ருத்ராஜ் கெய்வாட் அவர்கள் கூறியிருந்தார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.